ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூடியூப் சேனல் வந்து எடுத்துக்கலாம். மதன் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ மதன் கௌரி ஹோம் பேஜுக்கு வந்து போயிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஸோ இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூஆர்எல் வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏர்னிங் செக் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து 2 வெப்சைட்ஸ் தான் வந்து பார்க்க போதும். இதுதான் ரொம்ப ட்ரஸ்டபுளான வெப்சைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் சாட்ஸ் அப்படின்ற வெப்சைட்டு. ஸோ இந்த வியூஸ் சாட்ஸ் வந்து மிஸ்டர் பீஸ்டால் கிரியேட் பண்ண வெப்சைட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையானு தெரில. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ மறுபடியும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ சப்மிட்னு கொடுத்தா ஆல்ரெடி யாருன்னா இந்த யூடியூப் சேனல் வந்து சப்மிட் பண்ணி ட்ராக் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆல்ரெடி ட்ராக்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா புதுசாக தான் நீங்கள் யாரோ புதுசாக இந்த ஒரு யூடியூப் சேனலை என்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னா ட்ராக்கிங் வரத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1 வீக் 2 வீக் எடுக்கும். இந்த மதன் கௌரிலாம் வந்து பாப்புலரான சேனல்னால ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ட்ராக் பண்ணியிருப்பாங்க இந்த வெப்சைட்டில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து வருது இங்கே சேனல் ஆல்ரெடி ட்ராக்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ வியூ சேனல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து அவரோட ஸ்டாட்ஸ் ஃபுல்லாகவே வந்து காமிக்குது. இப்போ இதில் வந்து வியூஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 23 மில்லியன். லாஸ்ட் 1 மந்த்தில் நான் சொல்கிறது 28 டேஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ 23 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. சப்ஸ்கிரைபர் வந்து 30,000 வந்து அதிகமாக இருக்குது லாஸ்ட் 1 மந்தில். அதே மாதிரி எஸ்டிமேட்டட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா $7Kலேருந்து $19K இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ $1K $1,000 எவ்வளோ இந்தியன் ருபீஸ் படி 84,000 என்னமோ. ஸோ அப்போ அது கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆவரேஜாக ஒரு 10K வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜாக $10K வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அவரோட ரெவன்யூ எவ்வளோ இருக்கும், $10K இன்ட்டு 85,000 வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ வரும்? ஸோ ஒரு 8 lakhs 9 lakhs அந்த ரேஞ்சில் வந்து வரும். ஸோ ஸோ அந்த ரேஞ்சில் தான் அவரோட இன்கம் வந்து இருக்குது இந்த வெப்சைட் படி. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு நிறைய ஸ்டாட்ஸ் வந்து இதிலே காமிக்கும். வியூ சேஞ்சு மந்த்லி டெய்லி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு வியூ சேஞ்சு, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வெப்சைட்டில் வந்து காமிக்கும். ஒரு சூப்பரான வெப்சைட்டு. ஸோ மோஸ்ட் ரீசன்ட் வீடியோ வரைக்கும் காமிக்குது பாருங்கள். ஸோ பக்காவான ஒரு வெப்சைட்டு. ஸோ இதே மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குது. ஸோ அது வந்து சோஷியல் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோஷியல் பிளேட் யூடியூப் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு தேடுங்க. ஸோ நீங்கள் சோஷியல் பிளேட் யூடியூப் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு தேடினாலே இந்த சோஷியல் பிளேட் யூடியூப் ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. இந்த லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அவரோட யூஆர்எல் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க அவரோட ப்ரொஃபைலில். ஸோ சர்ச் ஃபார் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு தேடினாலே இப்போ நீங்கள் ஒரு பாப்புலரான யூடியூபராக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அவரோட ஸ்டாட்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து அவரோட ரெவன்யூ எவ்வளோ போட்டிருக்குன்னா எஸ்டிமேட்டட் மந்த்லி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $6K $98K வரைக்கும் போட்டிருக்கு. நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா $7 to $20K வரைக்கும் தான் போட்டிருந்து. இதில் வந்து அப்படியே கொஞ்சம் ரேஞ்செலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்டிமேட்டட் இயர்லி ரெவன்யூ வந்து இவ்வளோ காமிக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் காமிக்குது. அதுலேயும் அந்த வெப்சைட்லேயும் 30K காமிச்சிது, இதுலேயும் அதே தான் காமிக்குது. ஸோ மற்றபடி அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரேங்க்கு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த வெப்சைட் மாதிரி தான் இந்த வெப்சைட்டும். இதுவும் ட்ரஸ்டடான வெப்சைட் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூபரோட ரெவன்யூ வந்து செக் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த 2 வெப்சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் பாப்புலரான வெப்சைட், கொஞ்சம் ட்ரஸ்டபுளான வெப்சைட்டு. கரெக்டாக மோரலஸ் ஒரு அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் கரெக்டான வேல்யூ வந்து கொடுப்பாங்க. நியர் டு ஆக்சுவல் வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன யூடியூப் ரிலேட்டட் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.